குறிப்பிலிருந்து தனது கருத்துக்களை நீக்குவது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, ராகுல் காந்தி தன்னுடைய கடிதத்தில் என்னென்ன அம்சங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? குடியரசுத் தலைவருடைய உரை மீதான அந்த விவாதத்தின் பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேற்று பிற்பகல் அளித்த அந்த பதிலின் பொழுது அவருடைய உரையின் பெரும்பாலான பகுதிகள் என்பது நீக்கப்படுவதாக, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாக மக்களவை சபாநாயகர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அதற்கு தற்பொழுது எதிர்ப்பு தெரிவித்து மக்களவை சபாநாயகருக்கு ராகுல் காந்தி கடிதத்தை எழுதியுள்ளார். மிக முக்கியமாக தன்னுடைய பேச்சின் உரையினுடைய பெரும்பாலான பகுதி என்பது நீக்கப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மிக முக்கியமாக தன்னுடைய பேச்சுக்கள் எதுவும் உண்மைக்கு புறம்பாக இல்லை எனவும், சட்ட விதிகள் குறிப்பாக அவையினுடைய விதிகள் 380 கீழ் தான் தன்னுடைய கருத்துக்கள் என்பது பதிவாகி உள்ளது என்ற ஒரு கருத்தையும் தான் தெளிவுபடுத்த விரும்புவதாக அதில் அவர் தெரிவித்துள்ளார். மக்களினுடைய பிரதிநிதிகளாக தங்களுடைய குரலை வெளிப்படுத்தும் அதிகாரம் என்பது ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அதனை யாராலும் தடுக்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார். இந்திய அரசியலமைப்பினுடைய 105வது பிரிவின் கீழ் பேச்சு சுதந்திரமானது வழங்கப்பட்டுள்ளது. மக்களுடைய கவலைகளை சபையில் எழுப்புவது என்பது உறுப்பினருடைய அடிப்படை உரிமை என்ற ஒரு கருத்தை அவர் அந்த கடிதத்தில் முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் நாட்டு மக்களுக்காக நான் ஆற்ற வேண்டிய கடமையை நிறைவேற்றும் வகையில் தான் நேற்று செயல்பட்டதாகவும், தன்னுடைய கருத்துக்கள் எந்த ஒரு தவறும் இல்லை என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தன்னுடைய பேச்சினுடைய அந்த நீக்கப்பட்ட பகுதிகளை மீண்டும் அவை குறிப்பில் இணைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் அந்த கடிதத்தில் முன்வைத்துள்ளார். மேலும் அனுராக் தாக்கருடைய கருத்துக்கள் என்பது விதிகளுக்கு முரணாக இருந்தாலும் தன்னுடைய பேச்சு மட்டும் நீக்கப்பட்டது என்பது உங்களுடைய தார்மீகத்தை, அதாவது அவையினுடைய தார்மீகத்தை சபாநாயகர் மீறும் வகையில் உள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அந்த கடிதத்தில் ராகுல் காந்தி முன்வைத்துள்ளார். அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட தன்னுடைய பேச்சுக்கள் மீண்டும் இணைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு சபாநாயகருக்கு ராகுல் காந்தி கடிதம் எழுதியிருக்கிறார். இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.